ஒரு ஆள், ஒரே ஆள் அப்படி சிங்கம் மாதிரி நிக்கிறார். கன்னட மொழி குறித்து நடிகர் கமல்ஹாசன் பேசியதற்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கன்னட மொழி குறித்து நடிகர் கமல்ஹாசன் பேசியதற்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? டாடி என்ன கபி என்ன கபி நேத்து வரைக்கும் நான் ஒண்ணுமே புரியாம இருந்தேன், நிம்மதியா இருந்தேன். இப்ப எது எது என்னென்ன யார் யாரு எப்படி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம். அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காரு. சிவா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உங்களை விட்டா யார் சிவா இருக்காங்க? சரி, நான் வரேன். அதனாலதான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பிச்சேன். உனக்கு எரியல, எரிச்சலாவே இருக்கு. எனக்கு நம்ம நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும். அதனால நீங்களும் அதில் உட்படுவீர்கள். அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும். பிரபு வா, என்னால நம்ப முடியலடா. பரமா படிடா, ஒழுங்கா படிடா பரமா, தயவு செய்து படி. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கண்டனம் தெரிவித்திருந்தார். நல்லா சிரிங்க, சிரிங்க பாவா. ஹலோ பாவா, சிரிக்காதீங்க. தமிழில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என்ற கருத்திற்கு மன்னிப்பு கேட்க முடியாது என்று நடிகர் கமல்ஹாசன் தற்போது தன்னுடைய விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. தமிழிலிருந்து பிரிந்து போன கன்னடம் என்ற ஒரு தொனியில் பேசியது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கண்டனம் தெரிவித்திருந்தார். ரொம்ப ஆட்டம் போடுற நீ பிரச்சனை வரக்கூடாதுன்னு பாக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் வசமா மாட்டுடா, நீ அன்னைக்கு வச்சுக்கிறேன் உன்னை. இரு மார்க்கை விடு. இதுல ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? ஜெயிக்க வேண்டிய விஷயத்திலே தோத்துட்டு உட்காந்துக்கிறோம். கமல்ஹாசனுக்கு கன்னட மொழியின் வரலாறு தெரியவில்லை என்று கூறியிருந்தார். நான்கு வகையான மொழி குடும்பங்கள் இருக்கிறது. இந்தோ ஆரிய மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம், ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பம், சீன திபெத்திய மொழி குடும்பம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அட்டவணைப்படுத்தப்பட்ட திராவிட மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் 4 மொழிகள் அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகளாக இருக்கிறது. பைத்தியக்காரா, இனிமேதானே தமாஷே இருக்கு. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. Hey, I've seen this one. This is a classic. முதல்ல தென் திராவிட மொழிகள் என்பது அதுல மூத்த மொழியாக இருக்கிறது தமிழ். இந்த மூல மொழிகள்ல இருந்து பிரியக்கூடிய மொழிகள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம். மூல மொழி என்பது தமிழ் மொழிதான். என்னதான் துணிச்சல் இருந்தாலும் பொறுமையா இருந்தாதான் பெருமையா வாழ முடியும். வாடி. 9ஆம் நூற்றாண்டுல கன்னட மொழி இலக்கணம் எழுதக்கூடிய காலகட்டத்திற்கு ஒரு 10 நூற்றாண்டுக்கு முன்பாகவே தமிழ்ல தொல்காப்பியம் எழுதப்படுது. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். தமிழே திராவிட மொழி குடும்பத்தின் மூலமொழி, மூத்த மொழி, தாய்மொழி. ராபர்ட் கால்டுவெல் சொல்றாரு. செட்டிங்க வேங்கியமாவா ஒத்தையில நிக்க தில்லு இருந்தா மொத்தமா வாங்கல.
தொல்லியல் ரீதியாகவும் மானுடவியல் அடிப்படையிலையும் தமிழ் மொழிதான் மூலமொழி என்பதற்கான பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சு தென்னகடன் எடுத்துடுவேன். சோனமுத்தா சோனமுத்தா போச்சா. மாநில கலாச்சாரத்துறை அமைச்சரும் கமல் மன்னிப்பு கோர வேண்டும், இல்லையென்றால் கர்நாடகாவில் தக்லைஃப் படத்தை திரையிட மாட்டோம் என்று கூறியிருந்தார். கிரை மேன் கிரை, அழு, ஃபீல் பண்ணி அழு. நீ அழுகிறத பார்த்தா இன்னொருத்தருக்கு அழுக வரணும். எப்படி புரியும்? இப்ப என்ன பாரு. தமிழில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என்ற கருத்திற்கு மன்னிப்பு கேட்க முடியாது என்று நடிகர் கமல்ஹாசன் தற்போது தன்னுடைய விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். அந்த டுபாக்கூர் டாக்டர் என்னை பிளாக் பண்ணிட்டு போயிட்டான் நம்பளே. அதெல்லாம் சின்ன பீஸ், சல்லி பீஸ் நண்பர்களே. பயத்துல ஓடி ஒளிஞ்சிட்டான், ஒண்ணுக்கு இருந்துட்டான் நண்பர்களே. அவன் என்னை பார்த்து தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் நடப்பாரியா, தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் நடப்பாரியா, தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் நடப்பாரியா. ஏப்பா அழுகிற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் நாளைய முதலமைச்சர் நடப்பாரியா வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. தேரை ஆக்கிரமித்துக் கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உருவப்படத்தை கையில் வைத்து நாளைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாழ்க என முழக்கமிட்டனர். அவன் ஒரு ஆளு, அவன் ஆள் தலைவன், அவனுக்கு போய் ஆரத்தி எடுத்துனா கை கடை. நடிகை காயத்ரி ரகுராம் மற்றும் அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தி முழக்கமிட்டதை தங்கத்தேர் பவனி உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம். கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரனே. சாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்க நம்ம எடப்பாடி சாமிக்கு தான். இஞ்சு போயிரு தம்பி, இந்த பக்கத்து எதுவும் நடந்து போயிடாதா. நானாச்சும் மரியாதை வாயில பேசுறேன், அவங்க செருப்பு வழக்க மாதிரிலாம் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் பாத்துக்க. அதுக்கெல்லாம் மூஞ்சி வேண்டாம். என்ன கரெக்ட் இல்ல தப்பு, என்ன தப்பு? எல்லாமே தப்புமா. பாரு ராசு, வாழ்க்கையில நமக்கு ஆசைப்பட்டது கிடைக்கலனா உடனே மனசு ஒடிஞ்சிடக்கூடாது. தைரியமா நின்னு வாழ கத்துக்கணும். இத ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதுல ஏதாவது உள்ள அர்த்தம் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி 3 கார்ல போனாருங்கிற. ஏய் நடந்து போவேன், தவழ்ந்து போவேன். அதுக்கு என்னுடைய விருப்பம் ஐயா. முதல்ல விமானத்துல இருந்து இறங்கினதையும் அண்ணன் தம்பித்துறை கார்ல போனேன். அவரு அங்கேயே இறக்கி விட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். இவன் அடிச்சு தூக்கு வெளியில போடுறான். இதுல என்னையா தவறு இருக்குது? மரியாதைக்குரிய பவன் கல்யாண்கார் அவர்களை, மேடம் இவன் அப்பத்தி, இவன் பயங்கரமான ஆளு மேடம். கல்யாண்கார் அவர்களை தமிழகம் வருக 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 என 2 கரம் கூப்பி கையொலி எழுப்பி வரவேற்கிறது. என்னன்னா ஒருத்தர் மதிக்க மாட்டான். இன்று இவரின் வருகை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போக இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போக இருக்கிறது. தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை இவரின் வருகையினால் நாம் நிரூபிக்க போகிறோம். என்னது? ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பில கொடுத்துட்டு போறாரா மாப்ள. பாரு, இது நான் உனக்காக செய்யல, எனக்காக செய்றேன். கமெண்ட்ரே. தமிழகம் என்றுமே ஆன்மீக பூமி தான். எவன் சொன்னா? நானே சொல்லிக்கிட்டேங்க. இது பெரியாரின் மண் அல்ல, பெரியாழ்வாரின் மண். இத சொன்னோன்னு உங்களுக்கு மூஞ்சில காரி துப்புறான்னு தோணுது. துப்பணும் போல இருக்கு. இது அண்ணாவின் மண் அல்ல, ஆண்டாளின் மண் என்பதை நிரூபிப்பதற்காக பவன் கல்யாண்ஜி அவர்கள் வந்திருக்கிறார். இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் இன்று நாம் வேல் கொடுத்தோம். வெற்றிவேல். ஆறாது உள்ள வேண்டா கத்துறது. பைத்தியம் அதெல்லாம் பைத்தியம். என்ன மரியாதைக்குரிய பவன் கல்யாண் அவர்களின் கையில் வேலை கொடுத்து உங்களின் வேலை ஆந்திராவில் மட்டுமல்ல தமிழகத்திலும் இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள்.
ஆந்திரா போய் கந்தலானது பத்தாதுன்னு தமிழ்நாட்டுல கண்டமாக போறாராம். நிச்சயம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவோம் என்பதை இங்கே உறுதியாக நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. இத்தனை வருஷம் எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கும். நோ டிஃபரண்ட். உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி தெரியும், ஆனா நடக்காது. நீங்க இந்த வருஷம் பூரா அப்படி கத்திக்கிட்டே தெரிய வேண்டியதுதான். அடிக்கடி சொல்வதை போல தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும்.